ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து அப்புறம் காளான் எடுத்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிடணும். புதினா லீஃபு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கிடணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருந்த காளான் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். தண்ணி நல்லா பாயில் ஆகி வரையும் அரிசி போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி நல்லா கொஞ்சம் வெந்து வரையும் பிரியாணி தம்மில் போட்டுடணும். அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுவையான காளான் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.